ஹாகேஸ் நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 24 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெளியே வந்த நம்ம ஜுவானாலுங்களை ஹீல் பண்ணிட்டு நம்ம லிங்க் வைக்கிங்க. என்ன நடந்துச்சு, நீங்கள் இப்படி காயப்பட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அந்த ஜோ ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். நாங்கள் மட்டும் சரியான நேரத்தில் அந்த ஜெடை யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக செத்துருப்போம். அவங்க சொன்னதை கேட்டு அவர் லைட்டாக டென்ஷன் ஆக அங்கிருந்த ஜோவோட மாஸ்டர், நான் சொன்ன அளவுக்கு இல்ல, அவங்க ரொம்ப லைட்டா தான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க, கொண்டு இருந்தா ரிவார்டே கொடுத்து வந்திருப்பா. கோஸ்டே மோட்டல் மாஸ்டர் வர அப்படியே சிரிச்சு வேணும்னே அவங்கள வெறுப்பேத்துறோம். நம்ம கிங் எதுவுமே சொல்லாம அமைதியா அவங்கள அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. திரும்பவும் கொஞ்சம் பேர் அவுட் ஆகி வராங்க. அவங்களும் நம்ம ஜோன் ஆளுங்க தான். அடுத்தடுத்த ஆளுங்க வந்துட்டே இருக்கானுங்க. இடையில 2-3 ஜோ ஆளுங்களும் வரும். அங்கிருந்த இன்னொரு குரூப். இந்த காம்படிஷன் கண்டிப்பா அமைதியா நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஜோவும் கோஸ்டே மோட்டல் செக்டரும் ஜோனை குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நம்ம தலையை உருட்டமா இருந்தா சரி, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவங்க எதிரிங்களை போட்டு தாக்கிட்டு இருக்காரு. 2-3 எண்ணிட்டு அவங்க எல்லாரையும் காலி பண்ண சோவ சேர்ந்த 11 பேரை நம்ம வெளியே அனுப்பியாச்சு. ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற அந்த மத்த பசங்களா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. டக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான பவர் அப்படியே அவருக்கு நேரம் வருது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அது அப்படியே போய் பயங்கரமா பிளாஸ்ட் ஆக நம்ம ஸ்கை செக்டரை சேர்ந்த அந்த லேடி இப்ப அங்க வராங்க. ஆத்தாடி திரும்ப வந்துட்டாளேன்னு சொல்லி அவர் லைட்டா சாக்காக, அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு கண்டிப்பா உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒன்னும் வேணும்னு இதை பண்ணல. அதுவும் இல்லாம நான் பெருசா எதையும் பார்க்கவும் செய்யல. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டீங்கன்னா நம்ம 2 பேருக்குமே நல்லது. என்ன அவமானப்படுத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா பேசுறியா? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறது இல்ல, அதே நேரத்துல உனக்கான பனிஷ்மெண்ட்டும் உனக்கு கண்டிப்பா கிடைச்சி தீரும். மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் இனிமே உன் லைஃப்லயே நீ நினைச்சு பார்க்க முடியாது. அப்பதான் உன்னால இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ கிரேட் 3 டிவைஸா அவர் அப்படியே அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு சொல்லி எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்க அவர் அட்டாக் பண்றாங்க. அவர் எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லி அவங்க லைட்டா ஷாக் ஆயிட்டு திரும்பவும் அவங்களோட ஸ்வாட் எசன்ஸ் டெக்னிக்கை அவர் மேல யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அதை அப்படியே தடுத்துறாரு. உன் ஸ்வாட் ஸ்கில் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. உன் கதை முடிய போது, இந்த நேரத்துல எதுக்காக தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு. அவங்க திரும்பவும் அடுத்த மூவை யூஸ் பண்ண ப்ளூம் ஃபேரி டெக்னிக். இந்த மூவை என் அப்பாவால கூட தடுக்க முடியாது. நம்மளால அப்படியே கேஷுவலா நின்னுட்டு இருக்காரு. அனுப்புனா அவங்களே பதறாங்க, நீ இதை தடுக்கலனா செத்துருவா. நம்ம ஹீரோ சரியான நேரம் தான் அதை முடிவு பண்ணும். டக்குன்னு ஒரு பெரிய ஸ்வாடை வெளியே அனுப்பி அவங்களோட மொத்த ஸ்வாடையும் அப்படியே தடுத்துடுறாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்கு. இதான் நம்ம கிடைச்ச சரியான சான்ஸ்னு சொல்லி அவரோட பவர்ஸை யூஸ் பண்றாரு. அவங்க மாஸ்க் மட்டும் கழறது, ஆளும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகு. அவங்க திரும்பவும் அதை சரி பண்ணிட்டு, நான் ஒரு செகண்ட் டைவர்ட் ஆயிட்டேன், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அவன் ஏன் நம்மள அட்டாக் பண்ணல? அவர் யூஸ் பண்ண அந்த கடைசி மூவும் அவங்கள காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க திரும்பவும் ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அவரை ட்ராக் பண்ண ஆள் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பிளிங்க் ஆகி காணாமலே போயிடுறாரு. நீ எப்படி இதெல்லாம் பண்ற? நம்ம ஹீரோ நம்மளே ட்ராக் பண்றலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ஜெட அவர் பர்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணு. நம்ம ஹீரோயின் அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப இந்த பக்கமா வராங்க. குஞ்சன் வந்துட்டியா? நம்ம ஹீரோயினும், குஞ்சன் நீங்க என்ன பண்ற? ஏன் வரக்கூடாதுன்னு அவரு கேக்கு. இல்ல சோவும் கோஸ்ட் செக்டரும் நம்ம ஆளுங்க எல்லாரையும் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு தான் ஆகலையே. நம்ம லேட்டைன் பிரின்சஸ் நீங்க என்ன பேசுறீங்க? அவங்களுக்கு நம்ம குஞ்சன் மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன? அதை மாரி ட்ரை பண்ணாலும் நம்மால் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டான். நம்ம இனிமே எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம்னு அவரு சொல்ல, பிரின்சஸ் இவன் கூடலாம் எங்களால டிராவல் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நீ நினைக்கிற அளவுக்குலாம் குஞ்சன் ஒண்ணு அவ்வளவு மோசம் கிடையாது. அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். அதுவும் இல்லாம சாம்பியன்ஷிப்லயே அவன் ஜெயிச்சிருக்காங்க போது அவன் கூட இருந்தாதான் நமக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். என்னத்தை ஜெயிச்சான், பிளட் மிஸ்ல இருந்தும் தான் இவன் கடைசியா வந்தான். ஆனா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? அவங்க அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா குஞ்சன் ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல். சரி நம்ம சேர்ந்தே போகலாம். நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் அவங்கள தடுத்துடுறாரு. என்னன்னு பார்த்தா திரும்ப ஒரு பயங்கரமான பவர் அவங்களை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அதை காலி பண்ணும். கோஸ்ட் இமோட்டலோட யங் மாஸ்டர் சிரிச்சுட்டே அப்படியே அவங்க முன்னாடி வரான். பரவாயில்ல, என்னோட பவர்ஸையே தடுக்கிறீனா, நீ கண்டிப்பா பெரிய ஆள் தான். எல்லா பக்கத்துல இருந்து ஆளுங்க சுத்தி வளைச்சிடுறானுங்க. சோ பிரின்ஸும் அங்க வந்துடுறான். அடடா, சுவனோட பிரின்சஸே நம்ம கையில சிக்கிருக்காங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இன்னைக்கு ஃபுல்லா அவங்கள வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். பிரின்ஸோ நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க 2 பேரும் சுவனோட பிரின்சஸ். எனக்கும் கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டருக்கும் தான் அவங்க சொந்தம்னு அவன் சொல்றான். ஆமா பிரின்ஸ், நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம்னு நினைக்கிறோம். இருந்தாலும் ஆசைப்பட்டீங்க, நாங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நீங்களும் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுங்க. நம்ம பிரின்சஸ் செம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம லிட்டன் குஞ்சன் நம்ம ஆளுங்க ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம எப்படியாவது இங்கிருந்து முதல் எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம ஹீரோயினும், ஆமா அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றாரு. நம்ம தப்பிச்சிருவோம்னு சொல்லி அவங்க எந்த
எந்தவித கவலையும் பட்ட மாதிரி தெரியல. இந்த ஜேட் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறான். அவனுங்களும் அப்படியே சிரிக்கிறானுங்க. பரவாயில்ல, நீ புத்திசாலி தான். இந்த இடத்த சுத்தி எங்களோட ஒரு அரை பர்மிஷன் இருக்கு. அதை தாண்டி அந்த டெலிபோர்டேஷன் டிவைஸ் கண்டிப்பா வேலை செய்யாது. அங்கிருந்த ஒருத்தன் அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணியும் காட்டுறான். நம்ம பிரின்சஸ் ஜியும் அதை ட்ரை பண்றாங்க. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு அதை விட பதட்டமா இருக்கு. அங்கிருந்த ஒருத்தன், ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலேயும் நம்ம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அவனுங்க எல்லாரும் அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ண ரெடியாக, நம்ம ஆளுங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் அவங்கள அட்டாக் பண்ணிடுறான். அவங்களும் அதை டிஃபெண்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸோ, நான் தான் உன்னோட ஆப்போனன்ட், ஓ வித்தையெல்லாம் என் கிட்ட காட்டு. அவங்க ரெண்டு பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு நேருக்கு நேர் மோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியான கோவக்காரியா இருக்க, ஆனா அதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க அப்படியே அவங்களோட ஸ்வாட் அசிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மேல போயிட்டு நூத்துக்கணக்கான ஸ்வாட வச்சு அவனை அட்டாக் பண்றாங்க. ஆனா அவன் அதை ஈஸியா தடுத்து அவங்களே லைட்டா அட்டாக் பண்ணிடுறான். தேட் கிரேட் ஐஸ் பிளட் லைனா உண்மையிலேயே நல்லதா இருக்கு. அவனோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோயின் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஸ்பிரிட் பிளட் லைனா சரியா சொல்லிட்ட, இது சோ கிங்டமோட எங்க ஃபேமிலி பிளட் லைன். அவன் அப்படியே அதை யூஸ் பண்ணி ஏதோ கிரியேச்சர்ஸ் எல்லாம் விட்டு அவங்கள அட்டாக் பண்றான். அவங்களும் அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவும் வேலைக்காகல. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுருது. அவன் திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண போக நம்ம பிரின்சஸ் ஜி அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர், எங்க அங்க போற, உனக்கான ஆப்போனன்ட் இங்க இருக்கான். அவ அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண அவங்களும் அதை தடுத்துடுறாங்க. அவன் திரும்பவும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை தடுக்கிறாங்க. லேட்டன் அவனை நான் சமாளிச்சுக்கிறான். அவங்களும் அவனோட சிங்கிள்ஸ்க்கு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸும் நேருக்கு நேர் மோதிக்குது. நம்ம பிரின்சஸ் ஜியும் சமய வித்து காட்டுறாங்க. ஆனா அந்த கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் எதுக்குமே அசர மாட்டான். சிரிச்சுட்டே அவங்கள சமாளிச்சிட்டு இருக்கான். நடுவுல இருந்த பொடி பசங்களாம் வர, நம்ம இவனுங்களை தீர்த்து காட்டலாம். அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து அசால்ட்டா மிஸ் ஆகுறாங்க. நான் இதை எதிர்பார்க்கல, ஆனா இப்ப கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியாது. அவன் ஹெவன் ஸ்பிளிட் டெக்னிக்னு சொல்லி புதுசா ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அவரோட தண்டர் மூவை யூஸ் பண்றாரு. தண்டர் அவன் பவர்ஸ் மட்டும் இல்லாம அவனையும் காலி பண்ணிடுது. ஒரு விக்கெட் அவுட். உடனே பேட்டில் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க, கொஞ்சம் நம்ம தீர்த்து கட்டி ஆகணும். அங்கிருந்த அந்த குரூப் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்றானுங்க. நம்ம கொஞ்சம் லீட்டனும் அதை தடுக்க நம்ம லீட்டனுக்கு லைட்டா அடிபட்டுருது. அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணாம நம்மளால அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவரும் சரின்னு சொல்ல நம்மளும் அதை திரும்பவும் உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா செமையா அடிபட்டுருது. நெஞ்சு பிடிச்சிட்டு அவர் அப்படியே உருண்டுட்டு இருக்கு. அவனுங்களும் அப்படியே கேட்க போக்குன்னு சிரிக்கிறானுங்க. எங்களோட இந்த பேட்டில் ஃபார்மேஷன் ஹெவன் லெவல் மாஸ்டர்ஸே அசால்ட்டை தோக்கடிக்கும். நீங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த சோ பிரின்ஸை சமாளிக்க முடியாம போராடிட்டு இருக்காங்க. உன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. சாகறதுக்கு பதிலா நான் சொல்றதை கேட்டினா உயிர் மட்டுமாவது பொழைப்பேன். அவங்க கடுப்பாய் திரும்பவும் அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா திரும்பவும் அதே நிலைமை தான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிரின்சஸ் ஜி அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டர் சமாளிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த ஆட்டத்தை முடிச்சாகணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பேரியர்ஸும் வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களும் காயப்பட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த பேட்டில் ஃபார்மேஷன் குரூப்பும் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள வர ஒரு சாதாரண அறையை வச்சுட்டு இவனுங்க என்ன ரொம்ப பேசுறானுங்க. அவர் அப்படியே அவரோட தண்டர் போர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அந்த மொத்த குரூப்பையுமே பறக்க விட்டுறாரு. எல்லாருமே காலி. கோஸ்டி மோட்டல் மாஸ்டே சாக்க ஆகுறான். உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் கத்தி எடுத்து பறக்க விடும். நம்ம ஹீரோவும் அசால்ட்டா எல்லாத்தையும் தடுத்துடுறாரு. நம்ம பிரின்சஸ் கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓடி வராங்க. அதே நேரத்துல அவனும் அங்க வந்துடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் அவனோட பிளைங் ஸ்வாட அவன் ஸ்பிரிட் பவர் வச்சு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் திரும்பவும் அதை யூஸ் பண்ண ஆள் அவர் கையிலே அதை தடுத்து நிறுத்துறாரு. என் ஸ்வாடுக்கு முன்னாடி பெரிய பெரிய மலையை தூசி மாதிரி நீ என்னன்னா கையால் அதை தடுத்துலாம் நினைச்சியா? ஆள் அப்படியே அதை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. நதரைனை வச்சு இதை செஞ்சிருக்கியா? உண்மையிலேயே இது நல்ல ட்ரெஸ்ஸரி தான். அவனால அதை நம்பவே முடியல. அவர் அப்படியே அதை யூஸ் பண்ண அப்ப நீயும் ஒரு பிளட் லைன் மாஸ்டரா? அவன் திரும்பவும் அந்த கத்தியை பறக்க விடுறான். ஆனா நம்ம ஹீரோ இந்த வாட்டி அதை தடுத்து அப்படியே அவர் பாக்கெட்ல தூக்கி போட்டு வைக்கிறாரு. என் ட்ரெஸ்ஸரியோட ஆட்டையை போறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ண அவரும் அதை டிஃபெண்ட் பண்றாரு. நான் மிட் லெவல் ஹெவன் ஸ்டேஜ்ல இருக்க எர்த் லெவல்ல இருந்துட்டு உன்னால எப்படி இதை தடுக்க முடியுது? அது ரொம்ப ஈஸி தானே ஒரு சூறாரு. கொஞ்சம் உன்னால என் மூவ தடுக்க வேணா முடியல, ஆனா கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. அவன் திரும்ப அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரோட பவரும் நேருக்கு நேர் மோதிக்குது. யார் தோக்க போறானே சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேருமே அவங்களோட பவர்ஸ் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அதுவும் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது. உன் அரை ஃபார்மேஷனை உடைக்கிறான். அவன் திரும்பவும் நக்கலா சிரிக்கிறான். இது என்னோட அப்பா அரை மாஸ்டர்ஸ் வச்சு ஸ்பெஷலா உருவாக்குனது. உன்ன மாதிரி பொடி பயிலாளலாம் இதை உடைக்க முடியும்னு நினைச்சியா? ஆனா நம்மால் பேசிட்டு இருக்கிற கேப்லயே அவர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை சல்லியா நொறுக்கிடுறாரு. இந்த அரை ஆக்டிவேட் ஆன மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டரால கூட இதை உடைக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. அவர்கிட்ட இருந்த ஜெட் பீஸ பிரின்சஸ் ஜி கிட்ட கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் முதங்கிது வெளியே போங்க, நம்ம லீட்டை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோவே அவரோட ஜெட உடைச்சிடுறாரு. ஆள் அங்கிருந்து காணாம போக பிரின்சஸ் நீங்களும் தான். ஆனா அவங்க அதை திரும்ப அவர்கிட்டே தூக்கி போட்டுறாங்க. நான் போய் ஹெல்ப் கேரியர் கூட்டிட்டு வரேன். இப்ப கிட்டத்தட்ட 3 நாள் முடிஞ்சிருது. வெளியே இருந்து நம்ம லிங்கு கிங் நம்ம கிங்டமஸ் இந்த பாதி பேர் இப்ப வெளியே வந்துட்டாங்க.
மத்தவங்களாவது சேஃபா இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது. இந்த வாட்டி நம்ம லீட்டன் வராயிரும். திரும்பவும் ஜோன் கிங்டம்ல இருந்து ஒருத்தனா என்னையா லிங்க் வைக்கிங்க, உங்க கிங்டம்ல இருந்து அனுப்புன ஒருத்தன் இல்ல போல வருசலா வெளியே வந்துகிட்டே இருக்கானுங்களேப்பா. லீட்டன் உன் போர்ஸுக்கு நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் எலிமினேட் ஆன, அதுவும் இல்லாம உனக்கே இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு. அவர் அப்படியே அவரு காதை கிட்ட போயிட்டு கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் பிரின்ஸோ அவங்க உருவாக்கின ஃபார்மேஷன் நம்ம பிரின்சஸ் இன்னமும் உள்ள மாட்டிட்டு இருக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் சூறாயிரும். அந்த காம்படிஷன் நடத்துற அந்த மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஃபார்மேஷனை அவங்க எப்படி உள்ள கொண்டு போனா அந்த எல்லர் அப்படியே பல்ல கேட்டுக்கிட்டே நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க மாஸ்டர், அதை யங் மாஸ்டரே தான் எடுத்துட்டு போயிருக்காரு. எங்க கிளானுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம கிங் அவனால கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த மறைச்சு எடுத்துட்டு போயிருக்க முடியாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு சொல்லு. இல்ல நீங்க ஒரு பவர்ஸை குறைச்சு மதிப்பிட்டீங்க. அவரால் இதை விட இன்னமும் பெரிய பெரிய விஷயம் கூட செய்ய முடியும். அப்படியே எபிசோட் 24 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ அவனுங்க 2 பேரையும் எப்படி சமாளிக்க போறாரு, டிமானிக் அன்சிஸ்டன்ட் மவுண்டைன் விட்டு வெளியே வரத்துக்குள்ள இன்னும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.